நம்ம சின்ன வயசுல இந்த டோராவின் பயணங்கள்லாம் பார்த்திருப்போம். படத்தை பாரு. அப்ப பார்க்கறப்ப அது நம்மளுக்கு பிடிச்சிருந்திருக்கு, ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்திருப்போம். மரத்து பின்னாடி ஏய் மரத்து பின்னாடி மாமா டோரா கேட்கவே மாட்டோம் மாமா. மரத்து பின்னாடி சொல்லுங்க மாமா. அதையே நம்மள இப்ப பார்க்க சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பா அதை பார்க்க மாட்டோம். இந்த ட்ரெஸ்ஸை பார்த்து சிச்சி நான் இதையா போட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு ஏளனமா சிரிப்பேன். அது பதிலுக்கு என்ன சொல்லும் தெரியுமா? ஏய் என்ன போட்டு தாண்டா அப்புறம் நீ இதை போட்டிருக்கிற அப்படின்னு ஓங்காரமா ஓரமிட்டு பதில் சொல்லு. தப்பாக்குதுண்ணா. இதெல்லாம் இப்ப எதுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன்னா சும்மா சொன்னேன். அடங்கம்மால நான் வந்துட்டு சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த அம்மன் படம்லாம் போட்டாங்க அப்படின்னா பயங்கரமா உட்காந்து ரசிச்சு பார்ப்பேன். அவ்வளோ ஏன் இப்போ கூட சும்மா இருக்கும் போதெல்லாம் சன் நெக்ஸ்ட்டுக்குள்ள போயிட்டு அம்மன் படம்லாம் பார்ப்பேன். அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். அம்மன் படங்கள்லயே எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ராஜகாளி அம்மன் தான். உங்களுக்கு என்ன படம் பிடிக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏய் எதுக்குடாடி பேசுற? வெறி பேத்துறியாண்ணா? இப்போ ஏன் அம்மன் படங்களை பத்தி பேசிட்டு இருக்கிறேன்னா, நான் பார்த்ததுலேயே மோசமான ஒரு அம்மன் படம்னா இந்த அம்மன் தாயை படம் தான். நம்ம வீரத்தமிழச்சி ஜூலி நடிச்சு, ஐயோ வாயிலடிங்க நடிச்சாங்கன்னெலாம் சொல்லக்கூடாது, இருந்தாங்கன்னு சொல்லுங்க. சரி, நம்ம வீரத்தமிழச்சி ஜூலி இருக்கிற அம்மன் தாயே படம், அந்த படத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்தே தற்குறித்தனம் தான். ஒரு தாத்தா வெறும் மண்ணுக்கு மருந்தடிச்சிட்டு இருக்காரு. டேய் யாரா நீங்களா மண்ணுக்கு போய் மருந்தடிச்சிட்டு இருக்கீங்க, மானம் கட்டவனுங்களா? அப்ப நம்ம வீரத்தமிழச்சி வந்து வயலுக்கு மருந்து அடிக்கிறதும் பெத்த குழந்தைக்கு வெஸ்ட கொடுக்கறதும் ஒண்ணுனே. அவரு வயலுக்கு மருந்தடிச்சாரு, அதை நீ பார்த்த. திடீர்னு நம்ம ஜூலி அக்கா வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட்ல வர மாதிரி பேசிட்டு இருக்குது. அமெரிக்காக்காரன் சொன்னதுக்கு அப்புறம் தான் வடிச்ச கஞ்சி தண்ணிய கூட என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு. கதைக்கு சற்று சம்பந்தம் இல்லாம ஆர்கானிக் விவசாயத்தை ஆதரிச்சிட்டு இருக்காங்க நம்ம வீரத்தமிழச்சி. பற்கள பிரச்சனையா? அம்மா உங்க டூத்பேஸ்ட்ல உப்பு இருக்கா? நீ வேற உப்பு சப்புன்னுகிட்டு போமா தாண்ட. அடியோட ஸ்பெஷாலிட்டி இதுல துளசி, இஞ்சி, அதி மதுரம். மெட்ராஸ் போயிட்டு படிச்சுட்டு வந்தாலும் இந்த மண்ணு மேல உனக்கு இருக்கிற அக்கறை எல்லா பயல்களுக்கும் இருந்துச்சுன்னா இந்த நாடு நல்லா இருக்கும். நான் கேட்டதா இல்ல. ஹீரோயினை பார்த்தாச்சு. இப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னு பார்க்கலாமா? நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு சேனல்ல வேலை பார்க்கறாரு. என்ன வேலைலாம் தெரியல, ஆனா வேலை பார்க்கறாரு. அவரு ஒரு சாமியார பேட்டி எடுக்கிறதுக்காக போறாரு. அழுக்காதான் இருப்பாங்க, ஆனா அவங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் அர்த்தமா இருக்கும். அது உண்மையிலே கமண்டலத்துல காசி தண்ணி வச்சுதான் மச்சான் பழிக்கும். இவன் கக்கூசு போறதுக்காக கார்பரேஷன் தண்ணி புடிச்சு வச்சுட்டு சுத்திட்டு இருக்கான். அந்த சித்தருக்கு சில பல வித்தைகள் தெரியும் அப்படின்னா இந்த ரெண்டு கிறுக்கணுங்களுக்கு பல வித்தைகள் தெரியும். சாதாரணமா ஒரு ஆள் கேமராமேனா இருந்து வீடியோ எடுத்தான் அப்படின்னா கேமரால என்ன தெரியுதோ அதைத்தான் எடுப்பான். ஆனா இவனுங்க பல வித்தை தெரிஞ்ச பயலுவ இல்லையா, அதனால தலைவன் கேமராமேனே தெரியுற மாதிரி வீடியோ எடுப்பான். அம்மா சித்தர் கூட பேசுனதெல்லாம் ஒழுங்கா ரெக்கார்ட் பண்ணியா இல்லையா? ரெக்கார்டிங் பண்ணும் ப்ரோ. பார்க்கலாம். எப்படிப்பா இப்படி கேமராமேனே தெரியுற மாதிரி வீடியோ எடுக்கிறீங்க? எனக்கும் கற்றுக் கொடுங்கப்பா, நானும் கற்றுக்கிறேன். அந்த சித்தர் தான் இவங்க கிட்ட ஹீரோயின் இருக்கிற ஊருக்கு போ, அங்கே போனால் உனக்கு நிறைய கண்டென்ட் கிடைக்கும்னு சொல்லி அனுப்பி விடுறான். அதிகாலையில் நன்றாக காய்ச்சிய பசும்பாலில் பாதாம் பருப்பும் பிஸ்தா பருப்பும் கலந்து 1/2 லிட்டர் பாலை அப்படியே குடித்து விடுவேன். ஜலகல 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 ஜலகல. இந்த ஊருக்கு கோயில் கட்டி தரத்துக்காக ஒரு இன்ஜினியர் வந்திருப்பாப்ல. இந்த சின்ன ஊருக்கு சின்னதா ஒரு கோயில் கட்டினா போதும். ஆனா ஏதோ திருப்பதி கோயில் கட்டுற மாதிரி இவன் பில்டப் பண்ணிட்டு இருப்பான். இது கார் பார்க்கிங் ஏரியா சார். கார் பைக்ல வர பக்தர்கள்ட்ட டோக்கனை போட்டு வசூல் பண்ணிக்கலாம். எனக்கு கோயில் கஜானா ரொம்ப கிட்டே இருக்கணும் சார். கோயில் கஜானா நம்புன்னு இவன் ஏன் ஆசைப்படுறான்? கட்டி முடிச்ச கையோட கான்ட்ராக்ட் முடிஞ்சு கிளம்பிடுவான். இவனுக்கும் கோயில் கஜானாக்கு என்ன சம்பந்தம்? இங்க இந்த கோயில் கட்டுறத ஒரு ப்ராஜெக்டா பாக்குறீங்க, ஆனா எங்க அப்பா அத ஒரு புண்ணியமா பாக்குறாரு. வாசல்ல கடையை கட்டுறேன், உள்ள ஹோட்டல்ல கட்டுறேன்னு சொல்ற நீங்க கோயில் எப்படி ஐதீகமா கட்டணும்னு சொல்லல பாருங்க. ஹேய் ஏடா அவளோ சுட்ட? எப்படிப்பா இதெல்லாம் கேட்க முடியும்? சரி உன் சைட்லயும் ஒரு நியாயம் இருக்கு. அடுத்ததான் இந்த படத்தோட வில்லனை பார்ப்போம். இவன் தான் இந்த படத்தோட வில்லன், தழும்பு தங்கராசு. இவனோட பேர் தான் காலகேயன். இந்த வில்லனோட குறிக்கோள் என்ன அப்படின்னா, இவன் தவம் செஞ்சதுக்கான மொத்த பலனை இவங்க அனுபவிக்கணும் அப்படின்னா 9 தலைச்ச முள்ளைங்களை பலி கொடுக்கணுமா. ஒன்னும் பூந்தோட்டத்துல பூ பறிக்கிற மாதிரி சாதாரண விஷயம் இல்ல, புயல்ல பூ பறிக்கிற மாதிரி ஆபத்தான விஷயம். ஐயோ பயமா, அது கடிச்சிராத. இவங்க எல்லாரும் சேர்ந்து பண்ற இந்த காமெடி கலாட்டா தான் இந்த படமே. படத்துல ஒரு நாகம் ஒன்று வரும் பாருங்க, அதுதான் செம காமெடியே. இந்த அகோரி கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டம் வந்து ஹீரோயினோட சித்தப்பா கூட்டமா. சின்ன வயசுலயே அவங்கிட்ட பல பவர்ஸ் இருந்திருக்கு.
டேய் அப்பா கிட்ட இப்படி எல்லாம் பண்ற? ஏய் இந்த மாதிரி மந்திரம் பண்றவங்களாம் என் வீட்டுல இடம் கிடையாது. வெளிப்படா யோக்கிரஸ்கள். எனக்கு யாரு வேணாம், நான் முண்டா கிட்ட போறேன். எனது முண்டமா போறியா? இந்த காலக்கைய கும்பல் அவனுங்க வந்த வேலையை அவனுங்க பார்த்துட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட வழி கேட்கறாப்ல. இந்த வழியா போக முடியாது. ஏன்? பாலம் ரிப்பேர். அட நீங்க வேற, இந்த வழியில பாலமே கிடையாதுங்க. வந்த வழியே ரிவர்ஸ் போங்க. 2 கிலோமீட்டர் சுத்தி. நான் கியூட்டா பண்றியா? கியூட்டா இல்ல. ஒரு அம்மா குழந்தைய காணோம் அப்படின்னு சொல்லி வந்து அழுகுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு போலீஸ்க்கு கால் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. யாரா நீ ஊர்ல புதுசா இருக்க? இந்த ஊர்ல எந்த போலீஸ் கால வைக்கிறது? மண்ணல போலீஸ் கால் பண்றது. அட பைத்தியக்கார பசங்களா, போலீஸ் என்ன தீவிரவாதிங்களாடா? போலீஸ் கால வைக்கலங்கறத பெருமையா பேசிட்டு இருக்கீங்க. நல்லா இருந்த ஊருக்குள்ளேயே 4 போலீஸ் இருந்தாங்கடா. ஊரே சேர்ந்து போய் கோடாங்கி கிட்ட குறி கேட்கறாங்க. அவனும் இந்த காலக்கைய கும்பல்ல ஒருத்தன் தான். நீ நேர்த்தி கடன் செய்யாதனாலதான் உன் புள்ள செத்து போச்சு அப்படிங்கிறான். இவனுக்கு இன்னும் 80 தானேக்கா? இன்னும் அதே மலுமட்டித்தனத்தோட தான் இருக்கிறானுங்க. இதெல்லாம் பத்தாதுன்னு ஹீரோ ஹீரோயினை ஸ்டாக் பண்ற மாதிரி வேற ஒரு பாட்டு. நீ என்ன ஏழ வேணாலும் பண்ணிட்டு போ, ஆனா வெக்க மட்டும் படாதடா. அந்த கர்மத்தை என்னால பார்க்க முடியல. நம்ம ஹீரோ இங்க ஸ்டாக் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா வில்லனுங்க அவனுங்க வேலையை பார்த்துட்டு இருக்கானுங்க. 8 குழந்தைங்களை காணாம பண்ணிட்டானுங்க. இதுக்கு மேலேயே சும்மா இருக்க முடியாது, போலீஸை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி போலீஸை கூப்பிடுறாங்க. இவர் சிரி போலீஸ். நான் சொல்றது சீரியஸான போலீஸ். சீரியஸான போலீஸ்க்குலாம் இங்க பட்ஜெட் இல்லப்பா, சிரிப்பு போலீஸ் தான். திடீர்னு இவனுங்க அரண்மனை பட சுந்தர்சி மாதிரி கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. வெறும் 4 கேமரா வச்சு 4 ஏரியாவை கவர் பண்ணிட்டானுங்க. ஒரு கடையை கவர் பண்றதுக்கே 8 கேமரா வைக்கிறானுங்கடா. நீங்க என்னடா 4 கேமரால 4 ஏரியாவை கவர் பண்ணிட்டீங்க? அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் காரணம் காலக்கைய குரூப்னு தான் தெரிஞ்சு அடிச்சு விரட்டிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம வில்ல வந்துட்டு செத்து போயிடுறான். கை தனியா காலு தனியா போய் வில்லன் தான் செத்து போயிட்டானே, படம் முடிஞ்சிருக்குமே நம்ம நினைப்போம். நம்ம வில்லன் தமிழ் படம் 2ல வர பி மாதிரி அவனை யாராலையும் அழிக்க முடியாது. நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடறாங்க. இந்த பக்கம் பார்த்தா வெட்டி போட்ட வில்லனை ஒட்டி உயிர் பழைக்க வச்சிடறாங்க. நம்ம தழும்பு தங்கராசு இப்ப அருந்ததி படா கோரி மாதிரி வந்துட்டான். நீ சிரிச்சா ரொம்ப அழகா இருப்ப பாரு. சிரிக்க பழகு. நம்ம தழும்பு தங்கராசை உயிர் பிழைக்க வைக்கிறதுக்குள்ள நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தைய பிறந்திருக்கும். இவனை உயிர் பிழைக்க வைக்க ட்ரை பண்ணதுக்கு நீங்க இன்னொரு குழந்தை பெத்துக்க ட்ரை பண்ணிருக்க கூடாது. நம்ம தழும்பு தங்கராசு ஹீரோயினோட குழந்தைய லவட்டிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோவை அடிச்சு போட்டுறான், ஹீரோயினை நசுக்கி போட்டுறான். தப்பாக்குதுண்ணா. நான் எவ்வளவு நேரம் ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன், எந்த ரியாக்ஷனுமே இல்லாம ஓட்டிக்கிட்டு இருக்கேன். என்ன நியாயம் அது? ஹீரோயினோட அப்பாவை மரத்துக்குள்ள வச்சு லாக் பண்ணிடுறான். அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் அம்மனா மாதிரி ஒரு என்ட்ரி கொடுப்பாங்க பாருங்க. என்ன பாவம் செய்தாய் ஜக்கம்மா, உன்னை இப்படி ட்ரோல் பண்ணி வச்சிருக்கானுங்களம்மா. ஏன் சிரிக்கிறீங்க? ஐயோ ஏன் அழுகுறீங்க? அந்த அம்மா பாட்டுக்கு வந்து குழந்தைய வாங்கிக்கோ, இவனுங்களும் கொடுத்துருவானுங்க. செத்தவனி திரும்பி வந்திருக்க, உன்னை அழிக்க நான் விரும்பி வந்திருக்கேன். சிரிக்காதீங்க, சாமி பேரு நைட்டு கண்ணை குத்திரும். இனிமேதான் நடக்க போகுது சூரசம்ஹாரம். அப்படின்னா அந்த சூரசம்ஹாரத்தை பண்ணிட்டு போறதுமா எதுக்கு இன்டர்வல் போட்டு போற? நம்ம வீரத்தமிழச்சிக்கு 1க்கு வந்துருச்சு. இன்டர்வலை முடிச்சிட்டு வந்து இவனுங்களை முடிச்சிருவாங்க. தனவசியம் ஜனவசியம் மோகனம் ஆகார்சகம் சதம்பரம் உச்சாரணம் மாரணம். அட பாவமே, ஒரு மனுஷன் உசுர செலுத்து ஊதிக்கிட்டு இருக்கா, ரோட்ல போற ஆள் வர ஆள் யாராவது கண்டுக்கிறீங்களாயா? என்ன உலகம் அது. சரி, அவன் தலையெழுத்த மாத்த முடியுமா? இவனுங்களும் அந்த குழந்தையை கடத்துறதுக்காக பல திட்டம் போடுவாங்க. வெத்தலையில மைய தடவி வீட்டுக்குள்ள தூக்கி போட்டுட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஸ்னேக் கேர்ள் வந்துட்டு துரத்தி விட்டுரும். நம்ம கோடாங்கி வந்துட்டு புள்ளைய கடத்துறதுக்காக வந்திருப்பான். முயற்சி 3. நம்ம தழும்பு தங்கராசு ஹீரோயினோட புருஷ மாதிரி வரான். இந்த குழந்தை அறியாம நான் விட மாட்டேன். இந்த குழந்தை நீ அறிய நானும் விட மாட்டேன். இந்த அரக்கனோட அசுர சக்தி
பார்வதி சாம்பலாக்கி பவானி. அது இந்த சர்வேஸ்வரி கிட்ட மட்டும் நடக்காதுடா. Why black? Sham black. கடைசியா சில பல காமெடிகள் எல்லாம் பண்ணி முடிச்சு கடைசி ஃபைட்டும் போடுறாங்க. தப்பாகுதுண்ணா. எப்படியோ இவங்க இந்த படத்தை முடிச்சிட்டாங்க. நானும் இந்த வீடியோ முடிச்சிட்டேன். இன்னும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணனா அன்சப்ஸ்கிரைப் ஆயிருச்சு அப்படின்லாம் காமெடி பண்ணிட்டு இருக்காதீங்க. நான் உத்தரவு வாங்கிக்கிட்டுங்களா?